பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வார எபிசோட் பார்த்தீங்கன்னா எப்போதும் மீனா வந்து மயில் கூட பேசிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ராஜி வந்து அதை பார்த்துடுறாங்க. ஏங்கா இவ்வளோ தூரம் நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணாங்க, அவங்க கூட போய் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்களா இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பற்றி கேட்குறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, புரியாமல் பேசாத ராஜி, ஒரு நிமிஷம் வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு மயில் வேலை பார்க்குற இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் மயில் வந்து வேற ஒருத்தவங்களோட மாமியாரை கவனிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி வேலை தான் மயிலக்கா பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனைலாம் நடந்ததுக்கப்புறம் மயிலக்காவோட வாழ்க்கையில் நிறைய விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ராஜிக்கு புரிய வைக்கிறாங்க. மயிலக்கா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்டே திட்டு வாங்கிட்டு, சரவணன் மாமா கிட்டே திட்டு வாங்கிட்டு கடைசியில் சூசைட்கே போயிட்டாங்க. அவங்கள சூசைட்லேருந்து காப்பாற்றி அதுக்கப்புறம் தான் நான் மீட்டு திரும்ப அவங்க வீட்டில் விட்டு இந்த வேலையை வாங்கி கொடுத்தேன். இப்போ இந்த வேலையை தான் அந்த பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மயிலக்கா ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் மீனா ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க. ராஜி இதெல்லாம் கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. எனக்கு உங்கள் வாழ்க்கையை நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் குடும்பத்தையே போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து வச்சதை என்னால் மறக்க முடியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மயில் வந்து ராஜிக்கிட்ட இந்த விஷயத்தை யார்கிட்டையும் நீ சொல்லிடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கதிர்கிட்ட பேசும்போது ராஜிக்கு அந்த விஷயத்த சொல்லணும்னு தோணுது. அதுக்கப்புறம் மீனாக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்கும் போது, என்ன ராஜி இவ்வளோ தூரம் மயிலக்கா வந்து யார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லாதான்னு சொல்லியிருக்காங்க, அப்படி இருக்கும்போது நீ எப்படி சொல்லணும்னு நினைக்கலாம், ப்ளீஸ் ராஜி யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லவும் ராஜியும் சரிக்கா நான் யார்கிட்டையும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ராஜியும் கதிரும் நின்று பேசிகிட்டு இருக்கப்போ ராஜியோட அப்பா வராங்க. என்ன உங்கள் அப்பா வந்து 10 லட்சம் கொடுத்ததை கேட்குறாருமே, உங்களுக்கு பணம் வேணா சொல்லுங்கள் நான் தரேன்னு சொல்கிறாரு. இதை கேட்டால் ராஜி கதிரும், இல்லை நாங்களே பார்த்துக்குறோம், இந்த மாதிரி உங்கள்கிட்ட பணம் வாங்கி கொடுத்தா அதுவே ஒரு பிரச்சனையாக வரும், அதனால் நாங்கள் பார்த்துக்குறோம், நான் எப்படியாவது எங்கள் அப்பா கேட்ட பணத்தை கொடுத்துருவேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோ.